தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக மத்திய அரசிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோரிக்கைகள். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்க வேண்டும். நீட் தேர்வை தமிழ்நாடு அரசு எதிர்க்கிறது. நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நிலுவையில் உள்ள 3284 கோடி கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். கல்வி நிதியை விடுவிக்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என நிர்பந்திக்க கூடாது. கோவையில் 2வது எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைக்க அனுமதி வேண்டும். மத்திய அரசுடன் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புடன் செயல்பட தவேக அரசு உறுதிபூண்டுள்ளது. செங்கல்பட்டு டு திருச்சி ஜிஎஸ்டி சாலையை 6 வழிச்சாலையாக மாற்ற வேண்டும். திருச்சி டு கரூர், கரூர் டு கோவை சாலைகளை 6 வழிச்சாலைகளாக மாற்ற வேண்டும். ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டுக்குடிநீர் வழங்கல் திட்டத்திற்கு 2283.40 கோடி நிதியை வழங்க வேண்டும். இலங்கை, பாகிஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை டு கன்னியாகுமரி இடையே அதிவேக ரயில் வழித்தடம். குலசேகரப்பட்டினம் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்க வேண்டும். காலநிலை தாங்குதன்மை பெருந்திட்டத்தை தொடங்க வேண்டும். இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கத்தை செயல்படுத்த வேண்டும். ஆகிய திட்டங்கள் குறித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதல்வர்கள் முன்னிலையில் தமிழக முதல்வர் விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார்.